பாருங்க, 20 வருஷம் நம்ம சபை நடத்துறோம், 30 வருஷம் நடத்துறோம், 15 வருஷம் நடத்துறோம். நீங்க என்ன செய்றீங்க? ஆரம்பத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதங்களை இன்னைக்கு அதை வச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சபையை நடத்திட்டே இருக்கிறீங்களே ஒழிய, இன்றைக்கு நேரம், இந்த நாட்கள்ல, இந்த நிமிஷம் கர்த்தர் என்னோட அசைவாடுறாரா? இன்னைக்கு என்னுடைய சபைக்கு வர்ற ஜனங்கள், ஆண்டுடைய சபைக்கு என்னட்ட ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் என்னட்ட அனுப்புகிற ஜனங்கள் போகும்பொழுது விடுதலை பெற்று போறாங்களா? அவங்க உண்மையிலேயே விடுதலை பெற்று போறாங்களான்றது நிறைய பேர் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா நம்முடைய சாட்சிகள், நம்ம குடும்ப பெருமைகள், நம்முடைய பாருங்க, நம்முடைய பலங்கள், நம்முடைய சுயங்கள், மாம்சங்கள், நம்மளை நாமளே பெருமையாக்கிக்கிறோம். அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உங்கள்கிட்ட அசைவாட முடியும்? இன்னைக்கு ஜனங்கள் எப்படி விடுதலையாகி போக முடியும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் மக்களை நிரப்பலையோ, பரிசுத்த ஆவியானவர் உங்க சபையில அசைவாடுறதை உங்களால பார்க்க முடியலையோ, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மெசேஜ் கொடுத்தாலும், எவ்வளவு இன்னைக்கு நீங்க ஊழியர் செய்தாலும், இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க அந்த